கால்சியம், ஐரன் அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் எல்லாமே சேர்த்து இந்த லட்டுவில் இருக்குது. எப்படி மவுத் மெல்ட்டிங்காக இருக்கு இல்லை? நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த சாஃப்டான சுவையான லட்டு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மெத்தட்லே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லட்டு சாப்பிட்டானா பத்தாது, கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்க முதல்ல மெஜரிங் கப்பில் எவ்வளோ கலக்காய் எடுக்கணும் பாருங்கள். இது 1 கப் இருக்குது. 1 கப்பில் எல்லா மெஜரிங் வச்சுக்கலாம். பாருங்கள், இது 2வது கப் போடலாம். இது ஃபுல்லாக கிராம்ஸில் பார்த்தோன்னா 250 கிராம்ஸ் 250 கிராம் இருக்குது. 2 கப்புக்கு கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. வானலில் போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக 8 நிமிஷத்தில் நான் கலக்காய் ரோஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரே ஒரு கலக்காய் வந்து இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகிட்டு பிறகு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சைடில் வச்சுட்டு 2வது அதே கப்லே எள்ளு, நான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே கருப்பு எள்ளு நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். உங்கள் சாய்ஸ், நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே வானல்லே அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கருப்பு எள்ளு நல்லா க்ளீன் பண்ணி நான் காய வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. பாருங்கள், ரோஸ்ட் பண்ணியாச்சு. லட்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க, இது ரோஸ்டட் கலக்காய் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது வெல்லம் நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது ராகி பவுடர், கேழ்வரகு பவுடர். இப்போ வாங்க அதே கப்லே நம்ம வெல்லம் மெஜர் பண்ணிக்கலாம். இது சரியாக 2 கப் யூஸ் பண்ணுறேன். மீதி 1 கப் இருக்குது. ராகி லட்டுவில் இனிப்பு கம்மியாக இருந்தால் மீதி வெல்லம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் பீனட் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஜாரில் தண்ணி இருந்தால் நல்லா துடைச்சி நம்ம கலக்காய் போடணும். ஏன்னா ராகி லட்டு 8 இல்லைனா 10 நாள் நம்ம ஃப்ரிட்ஜ் வெளியே வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம கலக்காய் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்திலே எல்லாமே சேர்க்கணும். ஸ்டீல் பாத்திரத்திலே 2 கப் கடலக்காய் பவுடர், ரோஸ்டட் பீனட் பவுடர். 2வது அதே ஜாரில் இது கருப்பு எள்ளு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கூல் ஆகிட்டு இருக்குது. ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக பவுடர் பண்ணாதீங்க. இதே டெக்ஸ்டர் தான் நம்ம லட்டுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். எல்லாமே நம்ம இதே பாத்திரத்தில் சேர்க்கணும். போட்டாச்சு. இப்போது அதே கப்லே 2 கப் வெல்லம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே மீதி 1 கப் இருக்குது. வெல்லம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம லட்டுவில் இன்னும் அதிகமாக டேஸ்ட் இருக்கணும். அதுக்காக 20 நம்பர் பாதாம் அதே ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாதாம் ஆப்ஷனல் தான், பிடிச்சனா போடுங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே கூட லட்டு ரெடி பண்ணிடலாம். கடலக்காய், வெல்லம், கருப்பு எள்ளு, பாதாம் பவுடரு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுட்டேன். அதே கப்லே 4 கப் கேழ்வரகு பவுடர், ராகி பவுடர் நல்லா செலச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்திலே 4 கப் ராகி பவுடர் 4 கப் போட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக உப்பு, நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். அதுக்காக தண்ணி போட்டு வச்சிட்டேன். கொஞ்சமாக அதே தண்ணி சேர்த்துட்டு இப்போது நார்மலாக தண்ணி போட்டு சாஃப்டான டோ ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம் தண்ணி போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்டான டோ ரெடி பண்ணிக்கலாம். ரொட்டி மாவு ரெடி பண்ணுறதுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி டோ ரெடி ஆயிரும். ரெஸ்ட்டுக்கு தேவையில்லைங்க, அப்படியே நம்ம ரொட்டி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது ஒரு ரொட்டிக்கு வந்த மாதிரி மாவு போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் நெய் தடவிட்டு நம்ம ரொட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ரொட்டி வந்துடும். ரொட்டி திக்னஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது மாவு போர்ஷன் வரி எடுத்து நெய் போட்டு லைட்டாக நம்ம ரொட்டி வந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். மேலே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பாருங்கள்,
இந்த மாதிரி செய்கிறதுக்கு எதுவுமே ஹார்ட் ஒர்க் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் ரொட்டி திக்னஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ திக்னஸ் போதுங்க. எடுத்து நம்ம தவா மேலே போடணும். அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு குக் பண்ணிடலாம். ரொட்டி கொஞ்சம் சின்ன இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா நம்ம ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நம்ம கரண்டியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஃபிலிப் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த ராகி ரொட்டி ரெடி ஆயிரும். மேலே ஒரு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் ஒரு ரொட்டிக்கு சரியாக வந்துடும். இந்த டைம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணால் லட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். சில பேர் ராகி மாவு உப்பி வச்சு லட்டு பிடிக்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம நெய் போட்டு ரொட்டி ரெடி பண்ணி அந்த ரொட்டி இந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கட்டு எண்ணத்துக்கு போடுறேன்னு தெரியுமா? உள்ளே நல்லா குக் ஆகணும். திருப்பி விட்டுட்டு 2வது சைட் இதே மாதிரி நல்லா கட் போட்டு குக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மிக்சர் ரெடியாக வச்சுருக்கோம். அந்த மிக்சரில் சுட சுட ரொட்டி போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. நம்ம பருப்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லை, அதே உப்பி வச்சு நல்லா அமுத்திடலாம். சாரி, உப்பி இல்லைங்க, அமுத்தி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. மீடியம் டு ஹை வச்சு இந்த மாதிரி வர ரொட்டி நல்லா குக் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் விட்டால் கூட இந்த ரொட்டி ஹார்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும். கொஞ்சம் டைம் விட்டால் கூட ரொட்டி ஹார்ட் ஆயிரும். சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒரு ரொட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு ரெடி பண்ணுறதுக்கு வேலை மட்டும் இது தான், வேறு வேலை இல்லைங்க. இது மட்டும் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் லட்டு சாஃப்டாக மவுத் மெல்ட்டிங்காக வரும். மீதி கொஞ்சம் வெல்லம் இருந்துச்சு, அது கூட சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாகிறதுக்கு கரெக்டாக 3 கப் வெல்லம், 4 கப் கேஷ்வரகு பவுடர், 2 கப் கலக்காய், 1 கப் கருப்பு எள்ளு எல்லாமே சேர்த்து இந்த லட்டு ரெடி பண்ணியிருக்கோம். சீக்கிரமாக ஒரு ரொட்டி நல்லா குக் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த லட்டு ஒரு லட்டு சாப்பிட்டானா பத்தாது, 10 லட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லட்டு பிடிக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சின்னது, மீடியம் இல்லைன்னா பெருசு லட்டு பிடிச்சி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லட்டு எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. சூப்பரான டேஸ்டியான நம்ம ராகி லட்டு தயாராகிருக்கு. எப்படி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.